ஒரு நாள் இப்படி ஒரு அழகான மழை நேரம். ஸோ அந்த டைமில் ஆஸ் யூஷுவல் நார்மலி எல்லோரும் பண்ண மாதிரி நானும் டிக்டாக் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன். இது பார்க்கும்போது எச்சில் ஊறுது. சீஸ் கேக் வேறு லெவலில் இதை ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கெட்ச் பேட் எல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறமா எதில் ட்ரா பண்ணுறதுன்னு ஒரு பேஜ் தேடினேன். ஸோ இதெல்லாம் என்னோடய ப்ரீவியஸ் ட்ராயிங்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்டிக் விதமாக வரையணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்கெட்சிங்கை ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஸ்கெட்சிங் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். அதாவது 1008 கோடு போயிருக்கும், கணக்கெடுக்காதீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அழைச்சிட்டு ஒரு கலரிங் பண்ணும்போது அழகாக கொடுக்கலாம். இப்போ நான் இரேசர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, தேவையில்லாத கோடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதே மாதிரி இந்த கோடுகளை லைட் ஆக்க போகிறோம். அதாவது டார்க்காக இருக்கிற இந்த கோடு எல்லாத்தையுமே நாங்கள் வாட்டர் கலர்ஸ் தான் பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அது கேவலமாக தெரியும். ஸோ லைட் ஆக்க போகிறோம். இப்போ தான் மெயின் மேட்டரை ஆரம்பிக்க போகுது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது வாட்டர் கலர்ஸ் கலரிங். எனக்கு வாட்டர் கலர்ஸில் இதுக்கு முன்னாடி அனுபவமே இல்லை. என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியலை. அதாவது இதுக்கு முன்னாடி நான் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஒழுங்காக வாட்டர் கலர்ஸை யூஸ் பண்ணி எதுவும் பண்ணதில்லை. இதுக்கு ஒயிட்லேயே பேஸ் கொடுக்குறேன். அதாவது ஒயிட் பேப்பரில் ஒயிட் அடித்தா தெரியாது. ஆனால் அதுக்கு மேலேயால் நாங்கள் பென்சிலில் டீட்டெயிலிங் கொடுக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் யாரும் சொல்லலை, நான் நினைக்கிறேன். அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இது கம்ப்ளீட்லி எக்ஸ்பெரிமெண்ட் தான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், நல்லா வந்ததுன்னு சொன்னாக்கா ஒரு ஹார்ட்டை போட்டு லைக்கை போட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே மறந்துட்டு வேறு வீடியோ பார்த்துட்டு போகலாம். ஓகே, சீஸ் கேக் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ராபெரியை மறக்கக்கூடாது. ஸ்ட்ராபெரியை மறந்தால் மன்னிக்கவே படக்கூடாது. ஸோ ஸ்ட்ராபெரியை கண்டிப்பாக வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி பேஸ் லேயர், அந்த பிஸ்கட் லேயர் தான் இது. அதுக்கு மேலேயால் இன்னொரு ஸ்ட்ராபெரி சீஸ் லேயர், அதுக்கு மேலேயால் சீஸ் லேயர், அதுக்கப்புறமா மேலே ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். சொல்லும்போது நல்லா இருக்குல்ல, இது மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இந்த வாட்டர் கலர்ஸில் டார்க் லைட் அப்படின்னு கொடுக்கும்போது நாங்கள் யூஸ்வலி கொடுக்குற மாதிரி பிளாக் ஒயிட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறதில்ல. தண்ணியை கூடையாக சேர்த்தோன்னா கலரோட அது லைட் கலர், குறைவாக சேர்த்தோன்னா டார்க் கலர். இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான இடமே கலர் பென்சிலில் டீட்டெயிலிங் கொடுக்குறது. நான் இப்போ யோசிச்சுட்டே இருக்கேன், என்னால் இது அழகான ஒரு சீஸ் கேக்காக மாற்ற முடியுமா? தப்பு பண்ணிட்டேனா? மழை நேரத்தில் ஒரு ஆர்வத்தில் எடுத்து தப்பு பண்ணிட்டேனா? இல்லை, கடைசி வரைக்கும் போய் தான் பார்க்கணும். நான் ஏன் அந்த மாதிரிலாம் யோசிச்சேன்னா, இந்த கீழே இந்த இடங்களை பாருங்கள், வாட்டர் கலர்ஸ் ப்ளரி ஆகிருக்கு. அதாவது நான் ரொம்ப ஓவராக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதில் நான் ரெட் கலர் பென்சிலை வச்சு வரையும் போது இந்த மாதிரி உறிஞ்சு போகுது. விச் மீன்ஸ் தண்ணி இன்னும் காஞ்சில்லை. அந்த இடத்துல தண்ணியோட ப்ரிசைஸாக, அதாவது தண்ணியோட அளவு கூடையாக இருக்குது, அது காஞ்சும் இல்லை. இன்னும் ஒரு முட்டாள்தனம். இங்கேயே அதை ஸ்டாப் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறமா யோசித்தேன், இது காயிற வரைக்கும் மற்ற டீட்டெயிலிங் எல்லாம் கொடுப்போம். அது சரி வரலைன்னா இதை ஸ்க்ராப் ஆர்ட்ஸில் சேர்த்து விடலாம், அப்படியே வலிச்சு போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ மற்ற விஷயங்களுக்கு மூவ் ஆன் ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ராபெரியோட டீட்டெயிலிங், அதாவது பேஸ் லேயருக்கு அப்புறமா மேலேயால் இருக்க டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். பார்ப்போம் இது நல்ல விதமாக வருதான்னு. இதுக்கப்புறமா இந்த வலிகிற சாஸ், இந்த மேலேயால் ஊற்றிருக்க அந்த சாஸ் தாங்க அப்படியே வாயில் எச்சி ஊற வைக்குது.
கேப்பில் பென்சில் ஷார்ப் பண்ணிக்கிட்டேன். ஷார்ப்பான பென்சில் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. கலரும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ வரைஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக லைட்டான எஃபெக்ட்ஸ், அதாவது ஒயிட் ஹைலைட்டிங்னு சொல்லுவாங்க, இதை என்னோடய ஒயிட் ஜெல் ரோல் பென் மூலிமா கொடுத்துக்கிறேன். எனக்கு இன்னுமே ஷுவராக இல்லை என்ன மாதிரி பண்ணுறேன்னு, ஏன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கலர்ஸ் ப்ளஸ் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி. இதுதான் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்ஸ். என்ன நினைக்கிறீங்க? இது எதுவும் நல்லா வந்திருக்கா?